Hello student, I am Susai Selvaraj, BG Assistant in Chemistry, SCT Vidyadevi Metric Higher Secondary School. So, 12th Chemistry, Unit number 5, we are discussing about coordination chemistry. Last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா nomenclature of coordination compound. அந்த nomenclature of coordination compoundல கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் என்ன இருக்கணும், அனயானிக் காம்ப்ளெக்ஸு எப்படி ஐப்பாக்கு நேம் கொடுக்குறது, அதுக்கான சம் எக்ஸாம்பிளோடு நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து நான் ஏற்கனவே கொடுத்த டெஸ்ட்டெல்லாம் எழுதி நீங்கள் நோட்டில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐசோமெரிசம் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸோ ஐசோமெரிசம் அப்படின்னா என்ன, வாட் இஸ் கால்ட் ஐசோமெரிசம்? அப்போ ஐசோமெரிசம் இஸ் த ஃபினாமினன் இன் விச் more than one coordination compound having the same molecular formula have different physical and chemical properties due to different arrangement of ligand around the central metal atom. So this is called isomerism. So once again, isomerism அப்படிங்கிறது coordination compound having the same molecular formula have different physical and chemical properties. அதான் மெயின். மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் இன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிகண்ட் அரவுண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சென்டராக வச்சு அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எலமெண்டோடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஐசோமெரிசம், தமிழில் மாற்றியம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஐசோமெரிசம், இந்த ஐசோமெரிசத்தை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்? ரெண்டு சொல்கிறோம். ஒன்று ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அண்டு ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸ்ட்ரக்சரல் அப்படின்னா அமைப்பு மாற்றியம், ஸ்டீரியோ அப்படின்னா முப்பரிமாண மாற்றியம். இந்த அமைப்பு மாற்றியம் அப்படிங்கிறது கிளாஸிஃபைட் 4 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் ஐசோமெரிசம், செகண்ட் ஒன் ஹைட்ரேஷன் ஐசோமெரிசம், தேர்ட் ஒன் லிங்கேஜ் ஐசோமெரிசம், ஃபோர்த் ஒன் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். இந்த ஹைட்ரேஷன் ஐசோமெரிசத்துக்கு இன்னொரு பேர் சால்வேட் ஐசோமெரிசம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ அப்போ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அப்படின்னா அரைஸ் டியூ டு த டிஃப்ரென்ஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அப்படி அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், அதனால தான் அந்த அமைப்பு ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். தென் ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படின்னா முப்பரிமாணம் அப்படின்னு சொல்லுவோம். அரைஸ் டியூ டு spatial orientation of ligands around the metal ion. So in the stereoisomerism classification of 2 types, one என்ன அப்படின்னா geometrical isomerism, another one optical isomerism. The geometrical isomerism classified 2 types, one என்னன்னு பார்த்தீங்கன்னா cis, another one என்னன்னு பார்த்தீங்கன்னா trans. tris அப்படின்னா same side அப்படின்னு அர்த்தம், trans அப்படின்னா opposite அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் கிளாஸிஃபை 2 டைப்ஸு, ஒன்று சிஸ் ஐசோமர், அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ் ஐசோமர். ஒன்ஸ் அகைன் ஐசோமெரிசம் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐசோமெரிசம் அப்படிங்கிறது சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரென்ஸ் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டியூ டு த டிஃப்ரெண்ட் ஸ்பேட்டியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஐசோமெரிசம் கிளாஸிஃபிகேஷன் 2 டைப்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், அனதர் ஒன் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸோ வாட் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் கிளாஸிஃபைட் 4 டைப்ஸ், அயனைசேஷன் ஐசோமெரிசம், ஹைட்ரேஷன் ஆர் சால்வேட், லிங்கேஜ், கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். அயனைசேஷன் அப்படின்னா அயனி மாற்றியம்னு சொல்கிறோம், ஹைட்ரேஷன் அப்படின்னா நீரேற்றிய மாற்றியம், லிங்கேஜ் அப்படின்னா இணைப்பு மாற்றியம், கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் அப்படின்னா அணைவு மாற்றியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு மாற்றியம் 1 by 1 நம்ம பார்ப்போம், we will discuss. First one structural isomer. The coordination compound with the same formula but have different connection among their constituent atom are called structural isomer. The structural isomer another name constitutional isomer அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கொஸ்டினை கேட்கலாம், வாட் இஸ் கால்டு கான்ஸ்டியூஷனல் ஐசோமர் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த டெஃபினேஷன் எழுதிட்டு அதோடைய டைப்ஸ் பாருங்கள். 4 காமன் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர் ஆர், ஃபர்ஸ்ட் ஒன் லிங்கேஜ் இணைப்பு மாற்றியம், கோஆர்டினேஷன் ஐசோமர் அணைவு மாற்றியம்,
அயனைசேஷன் ஐசோமர் அயனி மாற்றியம், சால்வேட் ஆர் ஹைட்ரேட் ஐசோமர் நீரேற்றிய மாற்றியம் அப்படின்னு பேர். அப்போ ஸ்ட்ரக்சரல் ஐசோமருடைய கிளாஸிஃபைட் 4 டைப்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு லிங்கேஜ் ஐசோமர். லிங்கேஜ் அப்படின்னா இணைப்பு மாற்றியம். இணைப்பு அப்படின்னா அந்த லிகாண்ட் இருக்கு இல்லையா, அந்த லிகாண்ட் எப்படி இணைஞ்சிருக்கு அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், CONH3 5 NO2 2+. இதுக்கு ஐப்பாக்கு நேம் எப்படி சொல்லுவோம்? இங்கே லிகாண்ட் இருக்கு இல்லையா, 2 டைப்ஸ் ஆஃப் 2 லிகாண்ட் இருக்குது. அப்போ இங்கே அம்மைன் 5 இருக்கிறனால பென்டா அம்மைன். இங்கே NO2 இருக்குது, அப்படி NO2 மைனஸ்னா நைட்ரேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த இடத்துல எது ஃபஸ்ட்டு வரும்? அம்மைன் ஃபஸ்ட்டு வருமா நைட்ரேட்டோ ஃபஸ்ட்டு வருமா அப்படின்னா அம்மைன் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ பென்டா அம்மைன் நைட்ரேட்டோ. கோபால்ட் இங்கே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அயன் ப்ளஸில் இருக்குது, ப்ளஸில் இருக்கிறதுனால கோபால்ட்டு 2+. அவ்வளோதான். அப்போ ஒன்ஸ் அகெயின் பென்டா அம்மைன் நைட்ரேட்டோ கோபால்ட் 2 அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இதோடைய ஐபாக் நேம். இதோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். இப்போ லிங்கேஜ் அப்படின்னா இணைப்பு. இந்த NO2 மாலிகுல் இருக்கு இல்லையா, அந்த NO2 மாலிகுல் இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட எப்படி அட்டாச் ஆகிருக்கு, அந்த அட்டாச் ஆகிறத பொறுத்து தான் இந்த ஐசோமெரிசம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. இதில் பாருங்கள், இந்த 2 ஸ்ட்ரக்சரும் இதுக்கு கீழே வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கேயும் CO இங்கேயும் CO, இங்கே 5NH3 இங்கேயும் 5NH3, நோ சேஞ்சஸ், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இந்த NO2 குரூப் வந்து இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் எப்படி அட்டாச் ஆகிருக்கு, இது எதில் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா நைட்ரஜனில் அட்டாச் ஆகிருக்கா. இப்போ NO2, ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா NO2 அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் இங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் எது அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா N அட்டாச் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இதுவும் NO2 குரூப் தான். ஆனால் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட எது அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா ஆக்சிஜன் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ ஆக்சிஜன் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா இங்கே என்ன சொல்லுவோம்? கப்பா ஓன்னு சொல்லுவோம். இதில் நைட்ரஜன் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கப்பா N அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த லிங்கேஜ் ஐசோமெரிசம். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். எதில் இப்போ தயோசைனேட்டோ ஐசோதயோசைனேட்டோ, அப்போ அதில் எப்படி அந்த காம்பவுண்ட் வந்து லிங்கேஜ் ஐசோமர் பாசிபிள் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி என்ன பண்ணலாம், ஒன் வேர்டில் உங்கள்கிட்ட கேட்கலாம், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் சூட்டபிள் லிங்கேஜ் ஐசோமர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதில் இந்த இது மாதிரி காம்பவுண்டு NO3 NO2 அது மாதிரி காம்பவுண்டில் தயோசைனேட்டோ ஐசோசைனேட்டோ, இப்போ CNS அப்படின்னு சொல்கிறோம். CNS அப்படின்னா இதே காம்பவுண்டில் CNS, இந்த CNS அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல என்ன பண்ணலாம், C வந்து அட்டாச் ஆகிருந்தா அது கப்பா C, இதே இடத்துல S வந்து அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா கப்பா S அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த ஐசோமெரிசம், லிங்கேஜ் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஐசோமெரிசம் பாருங்கள். திஸ் டைப் ஆஃப் ஐசோமர் அரைஸ் when an ambidendate ligand is bonded due to the central metal atom or ion through either of its two different donor atom, 2 donor atom. In the below mention the example, the nitrate ion bound to the central metal ion CO3+ through a nitrogen atom. Nitrogen atom direct attach ஆயிருக்கு in one complex and through oxygen atom in other complex. இந்த இடத்துல அதர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் ஐசோமர். கோஆர்டினேஷன் அப்படின்னா அணைவு மாற்றியம் அப்படின்னு பேர். Coordination isomer arise in the coordination compound having both the cation and anionic complex ions. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இதான் மெயின். ஒன்று பார்த்தீங்கன்னா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அனதர் ஒன்று என்ன இருக்கும் அப்படின்னா அனியானிக் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். The interchange of one or more ligand between the cationic and the anionic coordination entities result in different isomer. நல்லா கவனிக்கணும். இதில் வந்து 2 காம்ப்ளெக்ஸ் அயான் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸு, அனதர் ஒன் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல இந்த இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஒன் ஆர் மோர் லிகேண்ட் பிட்வீன் த கேட்டயானிக் அண்ட் ஆனியானிக் கோஆர்டினேஷன் என்டிட்டிஸ் ரிசல்ட் இன் டிஃப்ரெண்ட் ஐசோமர். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் CONH3 6, இதுக்கு எப்படி ஐப்பாக்கு நேம் சொல்கிறோம், இங்கே 6 இருக்கிறதுனால ஹெக்ஸா அம்மைன் கோபால்ட் 3. இது பார்த்தீங்கன்னா CN இருக்கிறதுனால ஹெக்ஸா சயனிடோ குரோமேட், ஏன்னா இது காம்ப்ளெக்ஸ் அயன் வந்து நெகட்டிவ், அதனால் ஹெக்ஸா சயனிடோ குரோமேட் 3 அயான் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இதில் பாருங்கள், நான் இப்போ இங்கே கோபால்ட் எதோட அட்டாச் ஆகிருக்குன்னா அம்மோனியாவோட அட்டாச் ஆகிருக்கு. இங்கே குரோமியம் எதோட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா CNோட அட்டாச் ஆகிருக்கு. அதே காம்பவுண்ட் இங்கே பாருங்கள்,
இங்கே குரோமியம் வந்து சிஎனோட தானே அட்டாச் ஆகிருக்கு, இங்கே குரோமியம் அமோனியாவோட அட்டாச் ஆகிருக்கு. இங்கே கோபால்ட்டு NH3 தானே அட்டாச் ஆகிருக்கு, இங்கே பாருங்கள் கோபால்ட்டு சிஎனோட அட்டாச் ஆகிருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த லிகாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்சேஞ்ச் ஆகி வர்றதுனால இது மாதிரி ஐசோமருக்கு என்ன பேர் அப்படின்னா கோஆர்டினேஷன் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம். த லிகாண்ட் அமோனியா அண்ட் சயனைட் வேர் பவுண்ட் ரெஸ்பெக்டிவ்லி டு கோபால்ட் அண்ட் குரோமியம் வைல் ஆன் in its coordination isomer. அதான் they are reversed. Some more example for coordination isomer. இப்போ பாருங்க CR NH3 5CN CO NH3 CN5 இந்த காம்ப்ளெக்ஸோட ஐபாக் நேம் பாருங்க. இங்கே அம்மைன், இது சயனிடோ, அம்மைன் தான் ஃபஸ்ட்டு வரும், 5 இருக்கிறதுனால பென்டா அம்மைன் சயனிடோ குரோமியம் 3. இங்கே வந்து 5 வந்து என்ன அப்படின்னா சயனைடு வந்து 5 இருக்குது, அம்மைன் வந்து 1 தான் இருக்குது. அம்மைன் தான் ஃபஸ்ட்டு வரும், சயனிடோ செகண்ட் வரும். ஆனால் காம்ப்ளெக்ஸ் சயன் இது நெகட்டிவ், இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அப்போ இதுக்கு எப்படி பேர் கொடுக்க போகிறோம்? அம்மைன், மோனோ அம்மைன் சொல்லக்கூடாது, அம்மைன் பென்டா சயனிடோ கோபால்ட், நெகட்டிவ் இருக்கிறதுனால கோபால்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள் குரோமியத்தில் இந்த காம்ப்ளெக்ஸ் எது அட்டாச் ஆகிருக்கு? 5 அமோனியாவும் 1 CN இருக்குது. ஆனால் இங்கே குரோமியத்தில் பாருங்கள் 1 அமோனியாவும் 5 CN இருக்குது. அதே மாதிரி இந்த கோபால்ட் பார்த்தீங்கன்னா 1 அம்மைனு 5 சயனைடு இருக்குது. ஆனால் இங்கே கோபால்ட்டோட 5 அமோனியா 1 சயனைடு. அப்போ இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த கலர் உங்களுக்கு நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறது அந்த டிஃப்ரெண்ட்டுக்காக தான். இங்கே பிளாட்டினத்தில் பாருங்கள் பிளாட்டினத்தோட NH3 அட்டாச் ஆகிருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள் பிளாட்டினத்தோட குளோரினும், பல்லாடியத்தோட குளோரின் அட்டாச் ஆகிருக்கு, இங்கே பல்லாடியத்தோட அமோனியா. அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் அயனில் இருக்கக்கூடிய அந்த லிகாண்ட் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால திஸ் டைப் ஆஃப் ஐசோமர் இஸ் கால்டு கோஆர்டினேஷன் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அயனைசேஷன் ஐசோமர். இப்போ அயனைசேஷன் ஐசோமர் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் லாஸ்ட்டில் உள்ளது ஆனையான், இங்கே காம்ப்ளெக்ஸ் முன்னாடி இருந்துச்சுன்னா கேட்டையான், இது வந்து நம்ம கேட்டையான்னு சொல்லுவோம், இங்கே இருக்கக்கூடியதை ஆனையான்னு சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லிகாண்ட் இருக்கும். இந்த லிகாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த அயனைசேஷன் ஐசோமரில் கண்டிப்பாக ஒரு ஆனையானிக் நெகட்டிவ் லிகாண்ட் இருக்கும். இப்போ இந்த நெகட்டிவ் லிகாண்ட் அப்படின்னா இங்கே ஒரு Br2 இருக்குது, இங்கே Cl2 இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் ஆகுறது. இந்த Cl2 வெளியில் போயிட்டு அதுக்கு பதிலாக உள்ள Br2 இப்படி மாறி வந்துச்சு அப்படின்னா அந்த அயனைசேஷனுக்கு ஐசோமருக்கு என்ன பேர் அப்படின்னா அந்த ஐசோமருக்கு பேர் அயனைசேஷன் ஐசோமர், அயனி மாற்றியம். அப்படின்னா ஆனையான் அதுக்குள்ளே சேஞ்ச் ஆகிக்கிறதுனால அயான், அதனால தான் அயனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அயனைசேஷன் ஐசோமர் அரைஸ் வென் அன் அயனைசபிள் கவுண்டர் அயான் சிம்பிள் அயான் இட்செல்ஃப் கேன் ஆக்ட் அஸ் லிகாண்ட். இந்த இடத்துல இது என்னவோ ஆக்ட் பண்ணுது அப்படின்னா ஆக்ட் அஸ் லிகாண்ட் ஆக்ட் பண்ணுது. The exchange of such counter ion with one or more ligands in the coordination entity will result in the ionization isomer. This isomer will give different ions in solution. For example, consider the coordination compound PTEN twice 2 Cl2 Br2. So next என்ன அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள் மோர் எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். இன் திஸ் காம்பவுண்ட் போத் Br and Cl minus have the ability to act as a ligand and the exchange of these two ions result in a different isomer. இப்போ பாருங்கள் Cl2 வெளில வந்துருச்சா, Br2 பாருங்கள் உள்ளே இருக்குது. In solution the first compound gives Br ions while the later gives Cl minus ion and hence the compound are called ionization isomer. Some more example for the isomer. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே வந்து NH3 நியூட்ரலு, Cl இருக்குது, Br இருக்குது, NO2 இருக்குது. இப்போ என்ன இருக்குது, இந்த NO2 உள்ளே போயிருக்கு, Br வெளியில் வந்துருச்சு. இந்த காம்பவுண்ட் பாருங்கள் Cr NH3 டைஸ் 4 Cl அப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துல NO2 உள்ளேயும் Br வெளியிலையும் இந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கனால திஸ் இஸ் கால்டு அயனைசேஷன் ஐசோமர். அனதர் ஒன்று எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே Br2 இருக்குது, இங்கே Cl இருக்குது. அப்போ ஒரு Cl வெளியில் ஒரு Cl உள்ளே வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து 2 Br இருக்கிறதுனால ஒரு Br வெளில வந்துடும். அப்போ அந்த இடத்துல பாருங்கள் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதான் திஸ் இஸ் கால்டு அயனைசேஷன் ஐசோமர். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சால்வேட் ஐசோமர். இந்த சால்வேட் ஐசோமருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஹைட்ரேட் ஐசோமர் அப்படின்னு பேர். த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃப்ரீ சால்வன்ட் மாலிகுல் சச்சஸ் வாட்டர், அமோனியா, அல்கஹால் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் நம்ம எதுவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்டர் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணோம். இந்த சால்வெண்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து போலார் சால்வெண்ட், நான் போலார் சால்வெண்ட் சொல்லுவோம். போலார் சால்வெண்ட் அப்படின்னா வாட்டர் ஆக்டர்ஸ் ஏ போலார் சால்வெண்ட். நான் போலார் சால்வெண்ட் அப்படின்னா அல்கஹால், ஈத்தர், கார்பன் டெட்ரா குளோரைடு எக்ஸெட்ரா. இது ஆல்கஹால் இது எல்லாத்தையும் நான் போலார் சால்வெண்ட் சொல்லுவோம். இந்த சால்வெண்ட் மாலிகுல் சச்சஸ்
water, ammonia, alcohol, etc. In the crystal lattice with the ligand in the coordination entity will give different isomer. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா different isomer இருக்கும். This type of isomer are called solvate isomer. இந்த ஐசோமரை solvate isomer சொல்கிறோம். If the solvent molecule is water, நம்ம சால்வெண்டா வாட்டரை யூஸ் பண்ணோம்னா அந்த ஐசோமர் பேர் ஹைட்ரேட் ஐசோமர். ஸோ அப்போ அல்கஹாலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அல்கஹாலேட் ஐசோமர், அல்லது அம்மோனியா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அம்மோலேட் ஐசோமர் அப்படி இருக்கலாம் மேபி. இஃப் த சால்வன்ட் மாலிகுல் இஸ் வாட்டர் தென் தீஸ் ஐசோமர் ஆர் கால்டு ஹைட்ரேட் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் த காம்ப்ளெக்ஸ் வித் கெமிக்கல் ஃபார்முலா CrCl3 6H2O has 3 hydrate isomer. ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல H2O இருக்கு இல்லையா, ஒரு H2O வெளில போனால் ஒரு Cl3 வெளில வரும். இங்கே பாருங்கள், CrH2O 6Cl3. இதுக்கு ஐபாக் நேம் என்னன்னு பார்ப்போம். 6 இது வந்து கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸு, அக்வா வாட்டருங்கிறது நியூட்ரலு, இது Cr3+, அதனால் இது வந்து கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸு. அப்போ 6ங்கிறனால ஹெக்ஸா அக்வா குரோமியம் 3 குளோரைடு, குரோமியம் 3 குளோரைடு. இது என்ன கலர் அப்படின்னா violet color. Compound and gives 3 chloride ions in solution. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே 3 குளோரைடு இருக்கு இல்லையா, அதில் ஒரு குளோரைடை உள்ளே கொண்டு வாங்க. ஒரு குளோரைடை உள்ளே போயிட்டு இங்கேருந்து ஒரே ஒரு வாட்டர் மாலிகுலை மட்டும் வெளியில் எடுத்துருவாங்க. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், இந்த காம்பவுண்ட் கிடைக்குமா, Cr. இங்கேருந்து தான் 6ல் தான் ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியில் போயிடுச்சு. அப்போ CH2O 5, ஒரு Cl உள்ளே வந்துச்சா, உள்ளே வந்துருச்சு. ஏற்கனவே இங்கே 3ல் 1 போயிடுச்சு. அப்போ Cl2 ஒரு வாட்டர் மாலிகுல் வெளில வந்திருக்கு. ஸோ அப்போ இதுக்கு இப்படி இருந்துச்சுன்னா அது என்ன கலர் அப்படின்னா பேலே கிரீன் கலர். காம்பவுண்ட் அண்ட் கிவ்ஸ் 2 குளோரைடு அயான்ஸ் இன் சொல்யூஷன். இங்கே 3 குளோரைடு அயான், இங்கே வந்து 3 இருக்கா வெளியில், 3 குளோரைடு அயான் இன் சொல்யூஷன், இங்கே 2 குளோரைடு அயான் இன் சொல்யூஷன். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே இன்னும் 2 Cl இருக்குது, இங்கே ஒரு Cl இருக்குது. இன்னொரு Cl நான் உள்ளே கொண்டு போகிறேன். இன்னொரு Cl கொண்டு போனால் அந்த Cl என்னவா மாறும், Cl2 ஆகும். இந்த 2 என்னவா மாறும், 1 மாறிடும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு H2O இருக்கு இல்லையா, அது திரும்ப என்ன பண்ணிடும், உள்ளே வந்துடும். உள்ளே வந்துச்சு, வெளியில் வந்துச்சு அப்படின்னா CrH2O 4 ஆயிடுது. இங்கே Cl வந்து Cl2 ஆயிடுது. இங்கே Cl2 வந்து Cl ஆகுது 2H2O. ஸோ இது என்ன கலர் அப்படின்னா டார்க் க்ரீன் கலர். காம்பவுண்ட் அண்ட் கிவ்ஸ் 1 குளோரைடு அயான் இன் சொல்யூஷன். ஸோ சிமிலர்லி, ஸோ இது மாதிரி அந்த ஹைட்ரேட், இப்போ இதில் வந்து H2O வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த வாட்டரை நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த ஐசோமருக்கு பேர் ஹைட்ரேட் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம். ஒன் வேர்டில் கேட்கலாம், இது மாதிரி காம்பவுண்டை கொடுத்துரு, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் வயலட் இன் கலர், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் பேலே கிரீன், டார்க் கிரீன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நல்லா ஒன் வேர்டுக்கு நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டீரியோ ஐசோமர். Stereo isomer similar to organic compound, coordination compound also exhibit stereo isomerism. எது வரும் அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்டும் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் மட்டும்தான் எதுக்கு வரும், இந்த ஸ்டீரியோ ஐசோமரிசம் அப்படிங்க வரும். The stereo isomers of a coordination compound have the same chemical formula, so that is molecular formula, and connectivity between the central metal atom and the ligand, but they differ in the spatial arrangement of ligand in 3-dimensional space. ஸோ இது என்ன ஸ்பேஸில் இருக்கும் அப்படின்னா 3D டைமென்ஷனல் சொல்லுவோம், அதாவது 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் இருக்கும். they can be further classified as geometrical isomer and optical isomer. ஸோ அப்போ ஸ்டீரியோ ஐசோமர்ஸாக நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அண்டு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அப்படிங்கிறது சேம் கெமிக்கல் ஃபார்முலா and connectivity between the central metal atom and the ligand, but they differ in the spatial arrangement of ligand in 3-dimensional space. So stereo isomer classified 2 types, geometrical isomer and optical isomer. You know geometrical isomer also classified 2 types, cis isomer and trans isomer. We can discuss about next class ஸ்டீரியோ ஐசோமர்ஸோடைய எக்ஸ்பிளைன் பார்ப்போம். அந்த ஸ்டீரியோ ஐசோமர்ஸில் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர், அதோடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமர், ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 4 கொடுத்துருக்கோம். ஸோ வாட் இஸ் கால்டு, இதை கொஞ்சம் நல்லா எக்ஸாம் எழுதி நோட்டில் டேட்டை போட்டு எழுதி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். வெல்கம், தேங்க்யூ. அதே மாதிரி கீழே இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்குது, 8, 9 இதெல்லாம் ஒன் வேர்டு கொஸ்டின். ஸோ எது ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீனில் இப்போ உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம். எனி டவுட் யூ வாண்ட் டு ஆஸ்க் கால் மீ. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.